Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. இன்றைக்கு நான் எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிச்ச அதே நேரத்தில் ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஸ்நாக்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது சமோசா. இந்த சமோசாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் முஸ்லீம் நண்பர்கள் ரொம்பவும் அருமையாக செய்வாங்க. இன்றைக்கு நாங்களும் அவங்களோட ஸ்டைலில் எப்படி இந்த சமோசாவை செய்யலாம்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான சமோசாவை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். சமோசாவை நான் மாற்றச்சியில செய்ய போறேன். அதால நான் இறைச்சி இறைச்சியாவே எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன இறைச்சி பிடிக்குமோ அந்த இறைச்சியில நீங்க இந்த சமோசாவை செய்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்க இறைச்சி சாப்பிடலன்னு சொன்னா மிரக்கறியாக கூட செய்து கொள்ளலாம். இப்ப வாங்க நாங்க இந்த சமோசாவை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்புல வச்சு அதுல தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாயினதும் அதுல 1 டீஸ்பூன் சின்ன சீரகமும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் அதோட ஒரு துண்டு கருவேப்பிலையும் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த சமோசா செய்கிறதுக்காக 600 கிராம் இறைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த 600 கிராம் இறைச்சிக்கு 200 கிராம் வெங்காயத்தை சேர்த்துருக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வெங்காயத்தை கூடுதலாக இல்லை குறைவாக சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொள்ளுவோம். எப்போவுமே நீங்கள் இந்த சமோசாவுக்கு ஸ்டஃபிங் செய்யும் போது இஞ்சி பூண்டை நல்ல பேஸ்ட்டாக அரைக்காமல் இவ்வாறு நிறவந்துருவலாக அரைச்சி கொள்ளுங்க. அப்போ தான் இந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவரும் இறைச்சியோடு சேரும் போது நல்ல டேஸ்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற அரைச்ச இறைச்சியை இதோட சேர்த்து கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறைச்சியை நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து அவிச்சு வச்சிருப்பேன். இப்போ அதையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்க இந்த இறைச்சியோட நாங்கள் சேர்த்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது அதோட இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இப்போ கடைசியாக இதோட நாங்கள் 3/4 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூளும் அதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மசாலா நல்லா ட்ரையாக தான் இருக்கணும். அதாவது தனித்தனிமையாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நாங்களோட சமோசா நல்ல கிறிஸ்பியாகவும் அதோட நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த மசாலாவை இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். இப்போ இதோட கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்க நாங்கள் செய்த மசாலா நல்லா கமகமண்ட வாசத்தோட ரொம்பவும் அருமையாக வந்திருக்குது. இந்த மசாலாவை நாங்கள் சமோசாவுக்கு ஸ்டஃபிங்காக தான் செய்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் இதை நல்லா சுட சுட சாதத்தோட அல்லது சப்பாத்தி ரொட்டி நானோட கூட சாப்பிட்டு பாருங்க ரொம்பவும் அருமையாக இருக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா ஆறின பிறகு நாங்கள் இந்த சமோசாவை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வாங்க நாங்கள் இந்த சமோசாவை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கு நான் இந்த ரோல் பேப்பரில் தான் இந்த சமோசா செய்ய போகிறேன். எப்போவுமே நாங்கள் இந்த ஷீட்டை ஃப்ரீசரில் தான் சர்வ் பண்ணுவோம். அதால் நீங்கள் இந்த சமோசா செய்கிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முதல் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கு பிறகு செய்ய தொடங்குங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஷீட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ இந்த ஷீட்டை இவ்வாறு ஒரு ஈரத்துணியால் மூடி விடுங்க. இல்லைன்னு சொன்னால் இந்த ஷீட் கெதியாக காஞ்சி போயிடும். அதோட எங்களுக்கு இந்த சமோசா மடிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் இவ்வாறு ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக கரைச்சி கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேக்கெட்டில் 40 ரோல் பேப்பர்ஸ் இருக்குது. அவ்வளவும் எங்களுக்கு தேவைப்படாது. இப்போ நாங்கள் எத்தனை சமோசா செய்ய போகிறோமோ அதுக்கு தேவையான பேப்பர்ஸை முதல்ல நாங்கள் பிரித்து கொள்ளுவோம்.
இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஷீட் 20 சென்டிமீட்டர் நீளமும், 20 சென்டிமீட்டர் அகலத்திலயும் தான் இருக்குது. இப்ப நான் இந்த ஷீட்ட 9 சென்டிமீட்டர் அகலத்துல 2 ஷீட்டா வெட்டி எடுக்க போறேன். இந்த அளவு உங்களுக்கு எந்த சைஸ்ல சமோசா வேணுமோ அதுக்கேத்த மாரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ எடுத்துக்கொள்ளலாம். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த ஒரு சமோசா செய்யறதுக்கு 2 ஷீட் எடுத்து தான் செய்ய போறேன். அவ்வாறு நீங்க 2 ஷீட் எடுத்து செய்யறதால, அந்த சமோசாவ நீங்க மடிக்கிறது லேசாவும் இருக்கும். அதே நேரத்துல அந்த சமோசா நாள் பூராவும் நல்ல கிரிஸ்பியாவும், அதே நேரத்துல நல்ல டேஸ்டாவும் இருக்கும். வாங்க நாங்க இந்த சமோசாவை எப்படி மடிச்செடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்க எடுத்த இந்த 2 ஷீட்டையும் இவ்வாறு ஒன்றுக்கு மேல் ஒன்றா வச்சுட்டு இதே மாதிரி மடிச்சு கொள்ளுங்க. மடிச்சிட்டு மேல் விளிம்பில் நாங்க ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை பூசிக்கொள்ளுங்க. பூசிட்டு திரும்பவும் இவ்வாறு மடிச்சு கொள்ளுங்க. இந்த சமோசாவை வேற முறையிலையும் மடிச்செடுப்பாங்க. ஆனா நீங்க இந்த முறையில மடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல வடிவாகவும் நல்ல நீட்டாகவும் அதே நேரத்துல நல்ல ஷேப்பாகவும் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த சமோசாவை பொரிச்செடுத்த பிறகு கூட உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கும். இப்ப பாருங்க நாங்க இந்த ஷீட்டை இவ்வாறு ஒரு பாக்கெட் ஷேப்ல மடிச்செடுத்திருக்கிறோம். இப்ப இதுல எப்படி ஸ்டஃபிங் வைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற மசாலா நல்லா ஆறி வந்திருக்குது. இப்ப இதை நாங்க செய்து வச்சிருக்கிற சமோசா ஷீட்டுக்குள்ள வச்செடுப்போம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே நீங்க இந்த சமோசாவில ஸ்டஃபிங் வைக்கும் போது நீங்க வைக்கிற ஸ்டஃபிங் நல்லா ஆறி இருக்கணும். இல்லைன்னு சொன்னா நாங்க அந்த சமோசாவை பொரிக்கும் போது அது எண்ணெயில சில வேளை பிரிஞ்சு வந்துடும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நான் இந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சம் கூடுதலா தான் வைக்கிறேன். நீங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ வச்சுக்கொள்ளலாம். இப்ப பாருங்க நாங்க இந்த சமோசாவில் ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுட்டோம். இப்ப இந்த மேல் விளிம்புல நாங்க ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வடிவா பூசிக்கொள்ளுங்க. பூசிட்டு நல்லா இழுத்து மடிச்சு நல்லா டைட்டா ஒட்டிக்கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த சமோசாவில் சைட் பக்கங்கள் ஒட்டுப்படாம இருக்குமென்னு சொன்னா நாங்க ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்டால திரும்பவும் நல்ல வடிவா ஒட்டிக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க எங்களோட சமோசா நல்ல வடிவா நல்ல முக்கோண ஷேப்ல நல்ல நீட்டா வந்திருக்குது. இதே மாதிரி நாங்க எல்லா சமோசாவையும் செய்து கொள்ளுவோம். இவ்வாறு நாங்க இந்த சமோசாவை செய்துட்டு அதை பொரிக்கும் வரைக்கும் இவ்வாறு ஒரு டிஷ்யூவால இல்லைன்னு சொன்னா ஒரு துணியால மூடி விடுவோம். ஏன்னு சொன்னா எங்களுக்கு இந்த சமோசா காஞ்சி போயிட்டுதான்னு சொன்னா நாங்க அதை பொரிக்கும் போது சில வேளை எண்ணெயில பிரிய பார்க்கும். இல்லைன்னு சொன்னா மேல் தோல்ல பபிள்ஸ் மாதிரி வர பார்க்கும். அதால நாங்க இவ்வாறு மூடி வச்சோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த சமோசா பொரிச்ச பிறகும் பார்க்கறதுக்கு நல்ல வடிவா இருக்கும்.
இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க இந்த சமோசா செய்றதுக்கு 2 ஷீட் எடுத்து தான் செய்திருக்கிறோம். ஒருவேளை நீங்க ஒரு ஷீட்ல எடுத்து செய்தீங்கன்னு சொன்னா, நாங்க இவ்வாறு இழுத்து ஒட்டும்போது அல்லது அந்த மசாலாவுல இருக்கிற ஈரத்தன்மை அல்லது எண்ணெத்தன்மை பட்டும் அந்த ஷீட் கெதியா டேமேஜ் ஆயிரும். ஆனா, இவ்வாறு நீங்க 2 ஷீட் எடுத்து செய்தீங்கன்னு சொன்னா, அவ்வாறு டேமேஜ் ஆகுறது குறைவா இருக்கும். அதோட பார்க்கறதுக்கு நல்ல வடிவாவும், நல்ல ஷேப்பாவும் இருக்கும். இப்ப பாருங்க, நாங்க இந்த சமோசா எல்லாம் செய்து முடிச்சுட்டோம். நான் இந்த 600 கிராம் இறைச்சியிலிருந்து 10 சமோசா தான் செய்திருக்கிறேன். நான் கொஞ்சம் பெரிய சைஸ்ல செய்ததால எனக்கு இது குறைவாத்தான் வந்திருக்குது. பொதுவாக நீங்க கடைகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா குட்டி குட்டி சமோசாவா செய்து வச்சிருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த சின்ன சைஸ் பிடிக்குமென்னு சொன்னா நீங்க அவ்வாறு சின்னனாவும் செய்து கொள்ளலாம். இப்ப நாங்க இந்த சமோசாவை உடனேயும் பொரிக்கலாம். இல்லைன்னு சொன்னா ஃப்ரீசர்ல சர்வ் பண்ணிட்டு எப்போ உங்களுக்கு தேவையோ அப்பவும் எடுத்து பொரிச்சு கொள்ளலாம். இப்ப நாங்க இந்த மீதமா இருக்கிற ரோல் பேப்பரை திரும்பவும் அதே பேக்ல போட்டு நல்ல வடிவா ஒட்டிட்டு நீங்க திரும்பவும் இதை ஃப்ரீசர்ல சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நேரம் எடுத்து திரும்பவும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்ப நாங்க இந்த சமோசாவை எப்படி பொரிச்செடுக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்புல வச்சு அதுல தேவையான அளவு எண்ணெயை விட்டு கொள்ளுங்க. எப்பவுமே இந்த சமோசா பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா கொதிச்ச பிறகுதான் போட்டுக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னா அந்த சமோசா எண்ணெயில ஊறி இன்னும் கூடுதலான எண்ணெய் தன்மையா இருக்கும். இப்ப பாருங்க, எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்துட்டுது. இப்ப நாங்க செய்து வச்சிருக்கிற சமோசாவை பொரிச்சு கொள்ளுவோம். இப்ப இந்த சமோசாவை எண்ணெயில போட்டுட்டு இவ்வாறு அடிக்கடி திருப்பி விட்டு கொள்ளுங்க. அப்பதான் எங்களுக்கு எல்லா பக்கமும் பொரிப்பட்டு ஒரே கலர்ல எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப பாருங்க, எங்கட சமோசா 2 பக்கமும் நல்லா பொரிப்பட்டு நல்ல கோல்டன் கலரா வந்திருக்குது. இந்த டைம்ல இதை நாங்க இறக்கி கொள்ளுவோம். இதே மாதிரி நாங்க மீதமா இருக்கிற எல்லா சமோசாவையும் பொரிச்சு கொள்ளுவோம். இப்ப பாருங்க, நாங்க செய்த சமோசா எல்லாம் எவ்வளவு குயிக்காவும் அதே நேரத்துல எவ்வளவு டேஸ்டாவும் செய்து முடிச்சிட்டோம்னு சொல்லி, இதே சமோசாக்கு நீங்க ஷீட் செய்து பிறகு அதுல சமோசா செய்யும் போது உங்களுக்கு கூடுதலான டைம் எடுக்கும். அதை விட இவ்வாறான ரெடிமேட் ஷீட் வாங்கி செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கெவியாகவும் இலகுவாகவும் அதே நேரத்துல நல்ல டேஸ்டாகவும் இந்த சமோசாவை செய்து கொள்ள முடியும். இந்த சமோசாவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டன், சிக்கன் எதுல வேணும்னு சொன்னாலும் நீங்க செய்து கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா மரக்கறியாக கூட செய்யலாம். அதாவது உருளைக்கிழங்க அவிச்சிட்டு அதோட கிரீன் பீஸ், கேரட் எல்லாம் சேர்த்து நல்ல மசாலாவை செய்துட்டு அதை ஸ்டஃப் பண்ணி கூட நீங்க பொரிச்சு கொள்ளலாம். இப்ப வாங்க நாங்க செய்த சமோசா எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நீங்களே பாருங்க, இந்த வெளியில இந்த ஷீட் எல்லாம் எவ்வளவு நீட்டாகவும் எவ்வளவு வடிவாகவும் வந்திருக்குதுன்னு சொல்லி. அதோட நாங்க அந்த ஒட்டுனதெல்லாம் ஒன்று கூட கலராம அப்படியே நாங்க ஒட்டின மாதிரியே இருக்குது. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த சத்தத்தை பார்க்கவே தெரியும். அதோட பாருங்க, நாங்க செய்த மசாலா எல்லாம் நல்ல காரசாரமாகவும் நல்ல டேஸ்டாகவும் அதோட நல்ல வாசமாகவும் வந்திருக்குது. உங்களுக்கும் இந்த சமோசா பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் ஒரு தடவை இந்த ரெடிமேட் ஷீட்டை வாங்கி இந்த முறையில ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.